முருகனுடைய அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக அமையிட்டுங்க. இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானுடைய அருளை நிரூபிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நீங்கள் இந்த ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலையில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் தாங்க. இந்த தங்கத்தேர் உருவான கதை என்னன்னு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, பழனி முருகன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அறுபடை வீடுகளில் அதிக அளவில் தினமுமே பார்த்தீங்கன்னா வந்து செல்லக்கூடிய திருத்தலம் தாங்க இந்த பழனி. சித்தர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய மலைன்னே சொல்லலாம். சிவ பக்தர்களுக்கு திருவண்ணாமலை தலம் எப்படியோ அதே போல தாங்க இந்த முருக பக்தர்களுக்கு பழனி மலைன்னே நம்ம சொல்லலாம். இங்கு சித்தர்கள் மட்டும் இல்லைங்க, பக்தர்கள் பலருக்குமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்த ஒரு அற்புதமான கோவில் தாங்க இது. காவடி எடுத்து நேர்த்தி கடத்தம் செலுத்தக்கூடிய முறையோ உருவான இடம் இந்த பழனி மலையில தாங்க. அருள் நிறைந்த பழனி மலை மட்டும் இல்லைங்க, இங்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அற்புத அருக்கரணையை போற்றி கூறும் விதமாக ஒவ்வொன்றாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படிதாங்க முருகனுடைய அருள் எப்படி நின்று அனைவருமே உணரும் வகையில் பழனி மலையில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் தாங்க. அதனுடைய வரலாறு என்னன்னா இந்த ஆன்மீக பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளை இரண்டாம் படை வீடுன்னு நம்ம சொல்லக்கூடிய பழனி மலை தாங்க. பழனி ஊருக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி பார்த்தீங்கன்னா உண்மையான படை வீடு தான். இருந்தாலுமே மலை மீது இருக்கக்கூடிய முருகன் தண்டாயுதபாணி கோவிலை தான் பக்தர்கள் நிறைய பேர் படை வீடாக கருதி வழிபடுவீங்க. ஆனால் நீங்கள் பழனி மலைக்கு சென்றீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலத்திற்கு சென்று வழிபடணும். பிறகு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய இடுமன் மலைக்கு சென்று வழிபட்ட பிறகு தாங்க பழனி மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டுங்க. இந்த முறையில் தாங்க பழனி முருகனை தரிசிக்க வேண்டும்னு சொல்லப்படுதுங்க. அதிசயங்கள் பல நிறைந்த இந்த பழனி மலையை பற்றி அருணகிரிநாதரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருப்புகளில் பாடி பல பாடல்களையும் இயற்றியிருக்காரு. இங்குள்ள மூலம் கையில் தாண்ட ஏந்திலை நிலையில தான் காட்சியளிப்பார். இதனால் தான் இந்த முருகனுக்கு ஆடி கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பதால் பழனி தண்டாயுதபாணின்னு பெயர் வந்திருக்குதுங்க. இந்த முருகனுடைய சிலை யார் செய்தாங்கன்னா போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இங்கு நவபாஷானத்தாலான இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா பட்டு பெறக்கூடிய பிரசாதம் தான் அனைத்து விதமான நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய அதிசயமாக இன்றுமே பழனியில் சொல்லப்படுது. இந்த மலை மீது போக சித்தருக்கு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதியும் இருக்குதுங்க. இது பழனிமலை பற்றி அனைவருமே அறிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் பழனிமலை கோவிலில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் பற்றி சுவாரஸ்யமான கதை பலருக்கும் தெரியாது. அது என்ன கதைன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பழனியில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை தாங்க தங்கத்தேர் வழிபாடு. முதல்ல பார்த்தீங்கன்னா பழனிமலை கோவிலில் தான் தங்கரதம் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு தாங்க முருகனுடைய படை வீடுகளாக அமைந்திருக்கக்கூடிய திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு முருகன் கோவிலில் இந்த தங்கத்தேர் அமைத்து வழிபட தொடங்கியிருக்காங்க. தங்கத்தேர் பவனி உற்சவம் நடத்தப்பட்டு வருதுங்க. முருகனை மனதார நம்பி வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாகவே இன்றும் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு நீங்கள் சென்றால் இந்த தங்க தேரை தரிசிக்கலாம். பழனியில் பார்த்தீங்கன்னா சாதுன்னு ஒரு சாமின்னு ஒருத்தர் இருந்து வந்திருக்காரு. அவர் தினமுமே பார்த்தீங்கன்னா மலை மீது ஏறி சென்று முருகனை தரிசித்துட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் தெரியுமாங்க? ஏன்னு கேட்டால் இனி மீண்டும் முருகனை நான் காண நாளை தான் வர முடியும்னு சொல்வாராம். அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டும்னு சொல்வாராங்க அந்த சாது சாமியுமே. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு ரொம்பவே தீவிர முருக பக்தராக இருந்து வந்திருக்காரு. அந்த பகுதியில் இருந்த பெருஞ்செல்வந்தர் தாங்க முருகேச முதலியார். அவரும் சாமி தரிசனம் செய்ய வருவார். முருகேச முதலியார் பார்த்தீங்கன்னா பழனி கோவிலில் நிர்வாகியில் இருந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா சாது சாமியிடம் சென்று, சாமி என்னிடம் அளவில்லாத செல்வம் இருக்குது, ஆனால் பல காலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னோ, என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டுன்னு
ஏதாவது ஒரு வழி கூறுன்னு கேட்டிருக்காரு சாதுசாமியிடம் அந்த முருகேச முதலியாருமே. இதை கேட்டதுமே சாதுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமாங்க, இந்த மலையை நீ நிரம்பி வழியும்படி அளவுக்கு பால் அபிஷேகம் செய்யின்னு சொல்லியிருக்காரு. சிறிதுமே யோசிக்காத அந்த முருகேச முதலியாரும் பார்த்தீங்கன்னா பல ஊர்களை இருந்து பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்திருக்காரு. அந்த அபிஷேக பால் பார்த்தீங்கன்னா விளைந்து மலையே நினைந்திருக்குதுங்க. அந்த அளவு முருகன் மீது பக்தி கொண்டு பால் அபிஷேகம் நடத்திருக்காரு. சிறிது நாட்களிலே பார்த்தீங்கன்னா முருகேச முதலியாருக்குமே இரட்டை ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனந்தம் பக்தி உணர்ச்சி பெருக்கல பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியாரும் பார்த்தீங்கன்னா சாது சாமியோட காலில் விழுந்து, சாமி நான் ஒன்று கேட்டேன், ஆனால் அந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார். முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு சாது சாமியும் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீ கொடுத்தா முருகன் வாழ போகிறான், அனைத்தும் அவனுடையது, உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு நீ பார்த்தீங்கன்னா தங்க செய்து வைன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த முருகேச முதலியார் இருந்தாங்க தங்கத்தேர் செய்து வந்து கோவிலுக்கு காணிக்கையாக அளித்திருக்காரு. அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தாங்க இன்றுமே நீங்கள் பழனி மலையில் காணக்கூடிய தங்கத்தேருங்க. குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு வந்து வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்த உடனே இங்கே வந்து தங்கத்தேர் இழுப்பது ஒரு வழிபாட்டு முறையாக இருந்து வருதுங்க. தங்கத்தேர் இழுப்பதற்கு நீங்கள் நினைத்தீங்கன்னா ரூ. 2000 பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தில் செலுத்தணுங்க. தினமும் மாலை நேரத்தில் தாங்க நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் மட்டுமே தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுறாங்க. மனதார அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனையும் அந்த முருகப்பெருமான் தந்துருவார். பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண கதைகள் பல சொல்வாங்க. ஒவ்வொரு தேவைக்காக நீங்கள் ஒவ்வொரு ரூபத்தில் அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துன்னே சொல்லுனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்திற்கு இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது நல்லதா இல்லை ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய தரிசனம் செய்வது நல்லதான்னு பலரும் பல சந்தேகத்தில் இது நாள் வரை இருந்திருப்பீங்க. இந்த சந்தேகத்திற்கு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறோம். பக்தர்கள் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட நிறைய பேர் ராஜ அலங்காரத்தில் காண வேண்டும் தான் விரும்புவீங்க. மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா இந்த பழனி ஆண்டவனை தரிசிக்கும் போது நீங்கள் ராஜ அலங்கார தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வரம் பார்க்க செல்கிறோம்னாலும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவோ ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம். புதுமனை வாங்குவது, புது வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீடுக்கு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நீங்கள் உங்களால் செய்ய முடிந்த விஷயங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறுவது நினைச்சிங்கன்னா இந்த பழனி முருகவனை ராஜ அலங்கார கோலத்தை தரிசித்து வருவது கூடுதல் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. நம்மளால் முடியவே முடியாது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை நீங்கள் காப்பாற்ற எண்ணத்தில் இல்லைன்னா சரியான முடிவு எடுக்க முடியாத மன தடுமாற்றத்தோடு நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்து வருவது பலனை ஏற்படுத்தி தருங்க. ஆடி கோலத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்க்க விரும்புவங்க முற்று துறந்த ஞானிகள்னே ரிஷிகளும் சித்தர்களும் தான் வழிபடுவாங்க. குடும்ப நிலையை கடந்து வாழ்பவர்களுக்கு இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்கன்னு சொல்லலாம். மிகுந்த சக்தி வாய்ந்த ஆடி கோல தரிசனம் செய்வது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை கொடுத்துடுங்க. ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகனை தரிசித்தா முற்றும் துறக்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. ஞானக்காரகன்னு இருக்கக்கூடிய இந்த முருகன் பார்த்தீங்கன்னா நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவருங்க. முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருப்பதாக சொல்லுவாங்க. இதனால் நீங்கள் தீராத வழக்குகள் தீராத நோய்கள் விலக நினைச்சிங்கன்னா தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடிவு பெற வேண்டும் நினைச்சிங்கனாலும் வழக்குகளை உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்க வேண்டும் நீங்கள் போராடி கொண்டு இருந்தாலும் நீங்கள் பழனி கோவிலுக்கு செல்லும்போது ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வருவது நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க நோயாளிகள்னு மன இறுக்கத்தில் இருப்பவங்க ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு மனநிலையில் ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மனம் சாத்தமுற்று சமத்துவம் பெற்று அமைதி அடைவீங்க. இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்கள் அதிகம் பெறுவீங்க. இதனால் தாங்க பழனிமலை முருகனை ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆடிக்கோள தரிசனம்
விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் பழனிமலை முருகனுக்கு போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்.